ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஜெரிஷ் வேர்ல்ட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நொங்கு சர்பத். இன்றைக்கி வாங்க நம்ம கடையில் போய் நொங்கு வாங்குறதுலேருந்து நம்ம எப்படி சர்பத் செய்ய போகிறோன்றதை ஃபுல்லாக பார்க்க போகிறோம். கூடல் நகர்கிட்ட ஒரு ஃப்ரூட் ஷாப் பக்கத்தில் தான் இந்த நொங்கு ஷாப் போட்டிருந்தாங்க. அதனால் கட் பண்ணுறது ஒரு நொங்கு கூட உடையாமல் ரொம்ப அழகாக கட் பண்ணி கொடுத்தாங்க. அது பார்க்க ரொம்ப நல்லா இருந்தது, அதனால தான் அந்த வீடியோ பண்ணோம். இப்போது நம்ம வீட்டுக்கு வாங்கிட்டு வந்தாச்சு. இப்போ இதில் அதில் உள்ள ஸ்கின்னை மட்டும் நம்ம பீல் பண்ணி எடுக்க போகிறோம். நம்ம நைஃப் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை நம்ம கையிலே கூட நம்ம எடுத்துடலாம். இப்போது நொங்கில் உள்ள ஸ்கின்னெல்லாம் பீல் பண்ணி எடுத்தாச்சு. இப்போது இதில் நம்ம நொங்கு சர்பத் பண்ண போகிறோம். வாங்க இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இப்போது நொங்கு எடுத்துகிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணுறது தான் நல்லது. பிகாஸ் நம்ம மிக்சியில் அந்த மாதிரி போட்டுட்டு நம்ம கட் பண்ணோம், மிக்சியில் போட்டு ஒரு அடி அடித்தோம் அப்படின்னா ஒரு மாதிரி வளவளப்பாகிடும். அதனால் இந்த மாதிரி எல்லா நொங்கையும் எடுத்து இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரு 5 நொங்கு எடுத்திருக்கேன் இது பண்ணுறதுக்காக. இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நான் இன்றைக்கி சர்பத் பண்ணுறதுக்கு நன்னாரி சர்பத் அந்த ஷிரப் தான் எடுத்திருக்கேன். இதுதான் இந்த ஷிரப். இப்போ இதில் ஒரு 100 ml ஆட் பண்ண போகிறேன். 100 ml 5 நொங்கு கட் பண்ணி வச்சுருக்கேன், அதனால் அது கரெக்டாக இருக்கும். இப்போது நன்னாரி சர்பத்தை ஆட் பண்ணதுக்கப்புறமா நொங்கோடு சேர்த்து இந்த சர்பத்தையும் இந்த மாதிரி கரண்டி வச்சு அப்படியே லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி தட்டி தட்டி விடுங்க. அந்த நொங்கு நல்லா மிக்ஸ் ஆகிடும். இப்போது இதை ஒரு கிளாஸ்க்கு மாற்றிடலாம். நம்ம 100 ml சர்பத் ஷிரப் ஆட் பண்ணியிருக்கோம். அதுக்கேற்ற மாதிரி 100 ml வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம எவ்வளோ ஆட் பண்ணியிருக்கோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வாட்டர் ஆட் பண்ணிக்கணும். அப்போ தான் அந்த மிக்சிங் கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், 100 ml வாட்டர் ஆட் பண்ணியாச்சு. இப்போ இந்த மிச்சம் இருக்கிறதையும் இதோட சேர்த்து ஆட் பண்ணிடலாம். இப்போது எல்லாத்தையும் ஆட் பண்ணியாச்சு. இப்போ இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டால் தான் எல்லா பக்கமும் அந்த வாட்டரும் அந்த சிரப்பும் சேர்த்து மிக்ஸ் ஆகும். அவ்வளோதான், நம்மளோட நன்னாரி சர்பத் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப டேஸ்டியான, ரொம்ப ஹெல்த்தியான, ரொம்ப ஈஸியான ஒரு ட்ரிங்க் ரெடி ஆகிடுச்சு. இந்த சர்பத்தை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் ஃபியூச்சர் அப்டேட்ஸ் பார்க்குறதுக்காக மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள்.